பிறந்ததுல இருந்து என் கைக்குள்ளேயே வளர்ந்துட்டால. திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னா அதான் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாட்டி, நீங்க கூட இருந்தா காவியா ஹாப்பியா இருப்பானா? நீங்களும் எங்க கூட வந்துருங்க. நான் வரணுமா? இது என்னப்பா கூத்து? சின்ன சிறுசுக நீங்க இருக்கிற இடத்துல எனக்கு என்னப்பா வேலை? காலம் போன காலத்துல நான் நிம்மதியா இங்கே இருந்துறப்பா. நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு, குறுக்கால நான் எதுக்குப்பா? உங்களுக்குள்ள பாத்துக்கங்கப்பா, என்ன ஆளை விடுங்கப்பா. காவியா, எங்க அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போக போறோங்கிற சந்தோஷத்துல இருந்தனே தவிர இந்த வீட்டை விட்டு வர்றது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல பத்தியா. அதுக்காக உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் காவியா. உனக்கு எப்பெல்லாம் பாட்டி அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டு வரேன். அம்மா இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கலனாலும் கண்டிப்பா சீக்கிரமாவே ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. நீ வேணா பாரு, உனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி அமையும். என்ன நம்பி வா காவியா. என்னாச்சு காவியா? என் பிள்ளையார மறந்துட்டேன். இந்தா இப்ப போலாமா? பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. அப்பா இருமா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பம்மா. அவங்கதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கடி போனீங்க 2 பேரும்? உங்களை பார்க்காம போயிருவேணும்னு பயந்துட்டேன் தெரியுமா? இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டோம், எப்பவும் கூடவே தான் இருப்போம். எப்பவும் கூடவே இருக்கணும் தான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்தா இந்தா. பேசிக்கிட்டு இருந்தா டைம் ஆயிட்டே இருக்கும். வாங்க போலாம். இல்ல அந்த பேக்ல என்கிட்ட கொடு. காவியா வா போலாம். ஏன் குரு வெளியே நின்னு பாக்குறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க குரு. வா காவியா. மா, நீ இவ்வளவு சீக்கிரம் என்னையும் காவியாவும் வீட்டுக்கு கூப்பிட நான் எதிர்பார்க்கலாமா? போதும் போதும். ஏய் தட்ட குடுறி. என்ன குரு உங்களுக்கு மட்டும் சுத்துறாங்க, காவியாக்கு சுத்தல? ஏதாவது பண்ணுங்க. சூப்பர் குரு. இல்லம்மா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு தான் முதல்ல ஆர்த்தி வைக்கணும்னு கேள்விப்பட்டேன். அதான் சரி எனக்கு வைமா. ஜோதி இத போய் வெளியே ஊத்திட்டு வா. சரிம்மா. சரி எல்லாரும் வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க. வாங்க. காவியா, வலது காரை எடுத்து வச்சு உள்ள போமா. இப்ப 2 பேரும் உள்ள போங்க. சரி, ஏன் எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இதுக்கட்டு தம்பி சம்பந்தியம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணுதான் விளக்கேத்தணும். பூஜை ரூம் அங்கதான் இருக்கு. இல்ல நீங்களும் வந்து நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாட்டி இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ வா, பூஜை ரூமுக்கு தான் இருக்கு. எல்லாரும் வாங்க, பூஜை பண்ணிடலாம். வாங்க. வா காவியா. காவியா, நீ விளக்கேத்துமா. குருவே, கல்யாணம் முடிச்சிட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்க 2 பேருக்கும் என்னால முடிஞ்ச கிஃப்ட். என்னடா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அசத்துற? தேங்க்ஸ்டா. பாருங்க. சூப்பர்ரா. காவியா பாரு, சூப்பரா இருக்குல்ல? இப்ப இது எங்க நான் மாட்டி வைக்கிறது? திருஷ்டி பொம்மை மாதிரி அத ஒண்ணு இங்க மாட்டி வைக்க வேண்டாம். அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஹால்ல மாட்டி வச்சா வர்றவங்க யாராவது பார்த்து திருஷ்டி பற்ற போகுதுன்னு தான் வேண்டான்னு சொல்றாங்க. நீங்க உள்ளேயே மாட்டிக்கங்க. ஓ அப்படி சொல்றீங்களா மாமா? அதுவும் கரெக்ட் தான். நான் ஒருத்தன். சரி, நீங்க எல்லாரும் டீ குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன மாமா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜோதி, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரி ஓகே குட்டி புலி, நம்ம போய் எடுத்துட்டு வந்துரும். அங்கிள் எடுத்துக்கோங்க. இது எங்க அம்மா செஞ்ச ஸ்வீட், எல்லாரும் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். இருக்கட்டுப்பா. அத நான் ஒண்ணும் செய்யல, உனக்கு மட்டும் நான் செஞ்சு வச்சிருப்பேன். இத்தனை பேருக்கு நான் எங்க இருந்து செய்யறது? அதெல்லாம் என்னால முடியாது. அதான் கடையில இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அது வந்து எங்க அம்மா செஞ்சதா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் அம்மா செய்வாங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்ப சாப்பிட்டு பாருங்க. இப்ப இதை எடுத்துக்கோங்க. காவியா, உன் பேக நான் எங்கடி வைக்கிறது? ஏன் ஜோதி, தீபக் ரூம் எங்க இருக்கு? தீபக்கோட ரூம் அங்க இருக்கு. சரிம்மா, அதெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வாங்க. போங்க. சம்பந்தியம்மா, நீங்க என் பேத்தியை ஏத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம். தாயில்லாத பொண்ணா இருந்தாலும் எங்க பொண்ணுக்கு குடும்பத்துல எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு தெரியும். எல்லா கஷ்டமும் நஷ்டமும் தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணுதான். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும்னு அவளுக்கு தெரியும். போக போக அவ நல்ல குணத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்க பேத்தி போக போக என் குணத்தையும் புரிஞ்சுப்பா. பாட்டி, கிளம்புங்க பாட்டி. இந்தாப்பா காவியா, பாத்து இருந்துக்க, நாங்க வர்றோம். காவியா, குடும்பத்தை நல்ல மாதிரியா நடத்தணும். சரியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். மாப்ள, காவியாவை பார்த்து. சரிங்க மாமா, பாத்து போயிட்டோம். ஒரு நிமிஷம் இங்க வா. ஏதோ தகுதி தத்துவம் பண்ணி என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் பரவாயில்லன்னு உன்னை வீட்டுக்குள்ள விட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயம், ஜோதிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள குழந்தை சத்தம்னு ஒண்ணு கேட்கவே கூடாது. புரியுதா? சந்தோஷம். காவியா, அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் குழந்தை பெத்துக்க கூடாதான். ரொமான்ஸுக்கே வழி இல்ல, குழந்தை வேறையா? ஏன் காவியா, நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இல்ல, நான் ஒரு 25 பேர் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க எல்லாரோட லைஃப்லயும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நாமளும் குழந்தைக்கு பிளான் பண்ணோம்னா எங்க அம்மாவோட கோவம் சால்வ் ஆகும்ல. சும்மா ஜோக். இனிமே இந்த ஜோக் அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அதோ நீ என்ன மைண்ட் செட்ல வந்திருக்கேன்னு எங்க அம்மாக்கு புரியல, எங்க அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு உனக்கு புரியல. உங்க 2 பேரையும் நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நீ ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு பேரு, நான் அங்கேயே வந்துடுறேன். டேய், லேட் பண்ணிடாரா, கிளைண்ட் கிளம்பிட போறாங்க. காவியா, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காந்து சாப்பிடுவா. சாரி காவியா, வேலைக்கு லேட் ஆயிடுச்சா, அதான் ஒன்ன விட்டுட்டு சாப்பிட வந்துட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இன்னும் ஏன் காவியா நின்னுகிட்டே இருக்க? உட்காந்து சாப்பிடு. காவியா, நான் வேணா ஒரு 10 நிமிஷம் உனக்காக வெயிட் பண்ணி உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடட்டுமா? இல்ல வேண்டாம், நான் ரேவதியை வர சொல்லிருக்கேன். நான் அவ கூடயே போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஏன் நான் உன்னை டிராப் பண்ண கூடாதா? எப்ப பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்க. மா, நான் சாப்பிட்டேமா.
காலேஜ் கிளம்புறேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டு குட்டி புள்ளிகிட்ட சொல்ல போறேன். அவன் எல்லாத்தையும் பாத்துக்க போறான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. எப்ப பாரு என்ன நீ விரட்டிக்கிட்டே இருக்க. ஒரு நாள் பார், நீங்களே வந்து என்ன விடுங்கன்னு கெஞ்ச போற, அப்ப பாத்துக்கிறேன். அம்மா போயிட்டு வரமா. காவியா, அங்க டேபிள்ல உன் பக்கத்துல பைக் இருக்கு பாரு, அதை எடுத்தா. டைம் ஆயிருச்சு, நீ அங்க இருந்தே போடு, நான் புடிச்சுக்கிறேன். போடு. தேங்க்ஸ் காவியா. காவியா காவியா டா கேட்ச். சூப்பர் நைஸ் கேட்ச். சரி சரி, டைம் ஆயிருச்சு, நீ தூக்கி போடு, நான் கிளம்புறேன். பை. டிஃபன் காலி ஆயிடுச்சோ, நான் போயிட்டு வரேன். ஏய் காவியா, என்ன விட்டுட்டு சீக்கிரம் வந்துட்ட. ஏய் கோச்சுக்காதடி. ஏய் ராணி, உள்ள சேர் இருக்கும், எடுத்துட்டு வா. ஏன் போ. சரிடி. ஏய் ரேவதி, நேத்து உனக்கு கிளாஸ்ல என்ன லெக்சர் எடுத்தாங்க? அந்த நோட்ட கொஞ்சம் கூட பாக்குறேன். ஏய், இது நம்ம பிளஸ் 2ல படிச்ச சிலபஸ் மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்குல்ல? உன்னை கொண்டு போய் உன் மாமியார் வீட்ல விட்டுட்டு வந்தோம்ல, அங்க என்ன நடந்துச்சு, அவங்க என்ன சொல்லுவாங்க, அத பத்தி நீ ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி புக்க புரட்டிட்டு இருக்க. ஏண்டி, உங்க 2 பேருக்கும் என் லைஃப் சீரியல் மாதிரி தெரியுதா? ஆர்வமா வந்து கதை கேக்குறீங்க. நீ இது எப்படி வேணா நினைச்சுக்கோ. அங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. வீட்டுக்குள்ள போனது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு அவங்க இக்னோர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க இப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே பிரச்சனை பண்ற ஆள் மாதிரி தான் தெரியுது. அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவ தீபக் வீட்டுக்கு போனா என்ன, அங்கேயே போய் பாப்போம். நம்மள யார் தடுப்பா? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம பாட்டி கடையிலயோ இல்ல கேண்டீன்லயே மீட் பண்ணலாம். அங்க யாரும் வர வேண்டாம். அதுவும் கரெக்ட் தான். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யார்கிட்டயும் நான் போய் சொல்லவும் தேவையில்ல. டைம் ஆச்சு, நான் போறேன். நானும் கிளம்புறேன்டி, சவாரி வேற இருக்கு, அதை பார்க்கணும். பேங்க்ல ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். ஆனா நான் நினைச்சதை விட வேலை ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான் நான் வந்துட்டேன். நீ மத்தியானத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பாரு. ஆண்டி, ஒரு நிமிஷம். என்னம்மா? ஒரு உதவி. சொல்லுமா. ஒரு கடனுக்கு வட்டி கட்டணும். அதுக்காக தான் படிக்காம வேலைக்கு வந்தேன். ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுது. எனக்கு சம்பளமே 25,000 ரூபாய் தானே தெரியும். இந்த மாசம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க. இதுக்கு ஏமா இப்படி தயங்குற? உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுக்க போறேன்? எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் கண்டிப்பா உனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? என் வீட்டுக்காரர் உயிரையே காப்பாத்திருக்க. உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா?